சென்னையில் நடைபெற்ற விமான சாகச கண்காட்சியை பார்வையிட வந்தவர்களில் 5 பேர் உயிரிழந்தனர். யார் அவர்கள் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னையை அடுத்த பெருங்களத்தூர் ராமானுஜர் தெருவைச் சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன். 48 வயதான இவர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் பிரிவில் ரேடியோகிராஃபராக வேலை பார்த்து வந்தார். இவருக்கு மனைவி வனிதா, ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். தனது மகளுடன் விமானப்படை வான் சாகச நிகழ்ச்சியை பார்க்க மெரினாவுக்கு வந்துள்ளார். அப்போது நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக திடீரென மயக்கமடைந்த அவரை அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் மீட்டு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே ஸ்ரீனிவாசன் உயிரிழந்தார். இதேபோன்று சென்னை திருவொற்றியூரை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் கார்த்திகேயன் தனது குடும்பத்தினருடன் விமான சாகசத்தை காண சென்றிருக்கிறார். விமான சாகசத்தை பார்த்துவிட்டு நிகழ்ச்சி முடிந்ததும் மனைவி சிவரஞ்சனி மற்றும் 2 வயது மகனை நேப்பியர் பாலம் அருகே நிற்க வைத்துவிட்டு இருசக்கர வாகனத்தை எடுக்கச் சென்றிருக்கிறார். அவர் நீண்ட நேரம் வராததைக் கண்டு சிவரஞ்சனி கார்த்திகேயனுக்கு செல்போனில் அழைத்துள்ளார். ஆனால் வேறொருவர் கார்த்திகேயனின் செல்போனை எடுத்து அவர் மயங்கி கீழே விழுந்து கிடப்பதாக கூறியிருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சிவரஞ்சனி உடனடியாக தனது கணவரை தேடிச் சென்று அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். ஆனால் ஏற்கனவே கார்த்திகேயன் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேபோன்று விமானப்படை சாகச நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசலால் சென்னை குறுக்குப்பேட்டையைச் சேர்ந்த 56 வயதான ஜான் என்பவர் மயங்கி விழுந்திருக்கிறார். ஆம்புலன்ஸ் மூலம் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார். தனது கணவர் மயங்கி விழுந்தவுடன் தங்கள் கையில் இருந்த தண்ணீரை கொடுத்ததாகவும் உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தும் சுமார் 2 மணி நேரம் கழித்து ஆம்புலன்ஸ் வந்ததாகவும் அவரது மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். கூலி வேலை செய்து வந்த ஜானுக்கு 4 மகன்கள் இருப்பதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை கிண்டியைச் சேர்ந்த 40 வயதான தினேஷ்குமார் வண்ணம், திருவள்ளிக்கேணியைச் சேர்ந்த 55 வயதான மணி ஆகியோரும் விமான சாகசத்தை காண வந்த நிலையில் உடல் நலம் பாதிக்கப்பட்டனர். அரசு மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் அவர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து உயிரிழந்த கார்த்திகேயன் உடல் உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. அதற்கான ஒப்புதல் படிவத்தில் அவரது மனைவி பெற்றோரின் கையெழுத்தை வாங்காமல் உறவினர் ஒருவரிடம் கையெழுத்து வாங்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கார்த்திகேயனின் மனைவி மற்றும் உறவினர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தியதாக கூறப்படுகிறது.